கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிச் டேட் வந்து ஆத்தரை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆத்தரும் உள்ளே போயிட்டு சொல்லு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ரிச் டேட் கேட்குறாரு. அதுக்கு ஆத்தர் இருந்துட்டு நான் வந்து இந்த வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் விடுற அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிறீங்க, கம்மியான காசு கொடுக்குறீங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ரிச் ஆகிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது வரைக்கும் என்னை பார்க்கவே கிடையாது. 3 வாரம் ஆச்சு. 3 வாரமும் நாங்கள் கடைக்கு போவோம், வேலைக்கு போவோம், வேலை பண்ணுவோம், காசு வாங்கவும் வந்துடுவோம். இதுதான் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறதா? நீங்கள் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு வந்து அவன் ஆத்தர் வந்து ரிச் டேட் கிட்ட கோவமாக பேசுகிறான். ரிச் டேட் இருந்துட்டு நான் உனக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கலையா, நான் இவ்வளோ நாளும் உனக்கு சொல்லி தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் இருந்துட்டு நீங்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் எதுவும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரிச் டேட் சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், வேலைக்கு போகிறது வந்து உன்னை ரிச் ஆக்காதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன்,